எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தொட்டில் டிசைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இது மாடல் 3 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மாடல் 1 மாடல் 2 நான் வீடியோ போட்டேன். அது லிங்க்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷன் வரும். இது வந்து இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, பேபி காட்டுவாங்க, இல்லை பேபி காரல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோட தம்ப்லைன் பார்த்துருவோம், அதுக்கு நம்ம அவுட்புட் பார்த்துருவோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கண்டினியூ பண்ணி வீடியோ பாரு. மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டிலோட இது ஜஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃப்ரேமிங்காக மட்டும் இன்னும் கஸ்டமர்கிட்ட டெலிவர் பண்ணல. பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா போல் மட்டும் உங்களுக்கு வச்சுருக்கோம். மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். இதில் வந்து கடசல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் யூஸ் பண்ணி அடுத்து ஸ்டாண்ட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ஆர்ச்சி டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பலகை செட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து கடசல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போகிறது வந்து ஃப்ரேமிங் சைஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஃப்ரேமிங் வரது முன்னாடி இது எல்லாமே ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணோம். அதோட வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணல. ஏன்னா வீடியோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ 5 மினிட்ஸ்க்குள்ள முடியறதுக்காக சும்மா முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த ஆர்ச் கட்டிங்கெல்லாம் எதில் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக், என்னோட ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின் தான் பண்ணுது. அடுத்து இல்லை கடைசியில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீ குட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். டீ குட்டில் வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற டீ குட்டை ப்ளஸ் பர்மா டீ குட் ரெண்டுமே இருக்கும். பர்மா டீ குட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கடைசியில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் தான் பண்ணுறது. இதை பற்றின வீடியோவும் போட்டிருப்பேன். அது லிங்க்லேயே வரும், மேலே டிஸ்கிரிப்ஷனில் வரும். தப்பாக சொல்லிட்டேன், மேலே லிங்க்கில் வரும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரும், கிளிக் பாருங்கள். அடுத்தது நான் பார்க்க போகிறது வந்து உள்ளே வந்து அந்த பேபி படுக்கும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து இது செட் பண்ணுறது தான். அதாவது என்னென்னா பலகை செட் பண்ணுறது. இந்த பலகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸாக போட்டிருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா பேபி ரொம்ப திக்னஸ் போட்டால் வந்து ஹைட் ஏறினால என்ன பண்ணினா சின்ன பலகை துண்டுனா கட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோன்னா உள்ள ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். இது உள்ள பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கேப் வச்சுருக்கோம். ஏன்னா வந்து மற்ற இதில் பார்த்திங்கன்னா வந்து எப்படின்னா எல்லாமே ஒட்டி ஒட்டி வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 mm 1 mm சொல்ல முடியாது, ஒரு நூல் 2 நூல் வந்து கேப் தான் வச்சுருக்கோம். இதாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாண்டு, அதாவது என்ன கால். ஃபஸ்ட்டு இந்த காலோட ஆர்ச் கட்டிங் எல்லாமே எங்கள் ஷாப்பில் தான் பண்ணேன். எதுவுமே வந்து வெளியே எதுவுமே இல்லை, எல்லாமே ஆர்ச் கட்டிங் என்கிட்ட ஜிக்ஸாக் மிஷின் ஹெவி டியூட்டியாக இருக்குது, நார்மலாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் தான் கட் பண்ணோம். உங்களுக்கு இந்தமாதிரி தொட்டியில் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் வந்து என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தொட்டிலோட டிசைன் பார்த்தீங்கன்னா லேபர் ஒர்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் 8000 ருபீஸ் வாங்குகிறோம். மெட்டீரியல் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் லேபர் ஒர்க்கு நாங்கள் தான் 8000 ருபீஸ் வாங்குகிறோம். அதில் வந்து எல்லாமே ப்ளைனிங்கு, கட்டிங்கு, ஆர்ச்சு, கடைசல் எல்லாமே வந்துடும். எல்லாமே சேர்த்தா நாங்கள் 8000 வாங்குகிறோம். பட் வாங்கினீங்கன்னா இதோட கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் அதேமாதிரி குவாலிட்டியில் வந்து கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு வுட்டு வந்து செய்கிறது ஷாப்பில் ரெடிமேட்லாம் விற்கிறது வேறு. அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ரெடிமேடில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்குறாங்க. ஆனால் அது ரொம்ப நாளைக்கு வராது, கொஞ்சம் சீக்கிரம் போல. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கன்ஃபார்மாக வரும் இந்த தொட்டில் டிசைனு. பட் ஆனால் நீங்கள் வந்து பண்ணனா இதுக்கு வந்து பாலிஷ் ஒர்க்கு பக்கா பாலிஷ் ஒர்க் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ரீயூ பாலிஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதுமாதிரி என்ன பண்ணலாம், இந்த தொட்டில் ஸ்டாண்டு வரதுக்கு முன்னாடி போல் நட் போகிறதுக்காக என்ன ஹோல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க, ஹோல்ஸ் தான் போட்டுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாடல் 1 மாடல் 2 மூணுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு வந்து நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். மாடல் 1 பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும், மாடல் 2ல் கடைசியில் ஒர்க் இருக்கும், மாடல் 3ல் வந்து என்ன ஆர்ச் போட்டிருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப பெருசாக வெயிட்டெல்லாம் இல்லை. இப்போ நார்மலாக ஒரு ஸ்டாண்டு ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் செட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளைண்ட் அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கே போகுதுன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டிக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தமாரி தொட்டிலெல்லாம் வாடகை விடுறது தான் அவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து 3 மாடலில் கேட்டாங்க. நாங்கள் 3 மாடலில் பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு வந்து 3வது மாடல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ பெரிய செலவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் தெரிஞ்சு. ஏன்னா வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தொட்டிலில் வந்து குழந்தைய படுக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுவாங்க, தொட்டில் ரெடிமேடாக செய்ய முடியாது. என்ன பண்ணுவாங்க, இந்தமாதிரி வாடகை தொட்டில் எடுப்பாங்க. இந்தமாதிரி வாடகை தொட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொட்டில் 1500 ரேட் ஆகும். ஒரு நாளைக்கு 1500. இல்லை வந்து எல்லாமே பண்ணி தான் நான் இதுவாக இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் பண்ணி பார்த்துக்குது நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதில் இந்த போல் நட்டிக்கிட்ட வந்து ஒரு பீஸ் ஒன்று வைக்கணும். அந்த பீஸ் வைக்கல, ஏன்னா ஆல்ரெடி இரிட்டிச்சு வேறு. இது பண்ணால் வீடியோ வேறு எடுக்க முடியாது. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கிட்ட வேறு அந்த தொட்டியில் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க பாலிஷ் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோ வந்து எடுத்துட்டேன். மறக்காமல் வந்து என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட்டு அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டில் பற்றின எல்லா டவுட்டும் அக்ரில் டேபிளில் எப்படி செய்யணும் அதை பற்றின போட்டிருப்பேன். ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நான் போட்டு டைனிங் டேபிள் வீடியோ தான் போட்டிருந்தேன், ஃபுல்லாக போட்டிருப்பேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வீடியோ பார்த்துருங்க, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.